அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பையனோட வெள்ளி செயினை வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். கொடுக்கும்போது ரொம்ப அழுக்காக கருப்பு கலரில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அதை க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, கொதிக்கிற வெந்நீரில் வந்து கொஞ்சம் வினிகரு, சோடாப்பு ரெண்டையும் ஊற்றி அந்த வெள்ளி செயினை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுனால நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள அழுக்கு எல்லாம் சீக்கிரமாக வந்துடும். இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகும். நான் வந்து இந்த பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிருப்பேன். ஆனால் அழுக்கு போன மாதிரியே தெரியல. சரி பேஸ்ட் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி இதே வெள்ளி செயினை இந்த கோல்கேட் பவுடர் மிக்ஸ் பண்ணி தான் தேய்ச்சி புதுசு மாதிரி ஆக்கியிருந்தேன். அதனால் இந்த கோல்கேட் பவுடரை யூஸ் பண்ணி ஒரு 3-4 தடவை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழைய ப்ரெஸ்ஸை எடுத்துக்கணும். பவுடர் அந்த செயினில் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ அதில் உள்ள அழுக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகி நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு ஆகிட்டு. வெள்ளி செயின் வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. அதுவும் பையன் வந்து கார் ஓட்டுறானா, இன்ஜின் சூடு, உடம்பு ஓவர் ஹீட்டாக, அதனால் செயின் சீக்கிரமே கருத்துரும். அதனால் மறுபடியும் எப்போல்லாம் செயின் கருத்துட்டு கொண்டு வந்து தரானா, அப்போ இந்த கோல்கேட் பவுடரை யூஸ் பண்ணி தான் செயினை திரும்ப புதுசு மாதிரி ஆக்கி அவன் கையிலே கொடுத்துருவேன்.